Example 9.30, Chapter 9, Applications of Integral Calculus, தொகை நுண்கணிதத்தினுடைய பயன்பாடுகள். எவாலுவேட், மதிப்பிடுகின்றாங்க. இந்த கொஷின் கேட்டாலும் சரி, இந்த மாடலில் கேட்டாலும் சரி, உடனடியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது மாதிரி டைப்பில் ஜேஇஇ மெயின்லேயும் கொஷின் வருது. ஸோ அப்போ இந்த கொஷினை பாருங்கள். கொஷின் பார்க்கும்போதே இன்டகிரல் -a to a f of x dx இதுமாரி டைப்பில் கொஷின் வருது, இதுமாரி டைப்பில் கொஷின் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம இதான் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக செக் பண்ணுவாங்க. சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஆன்சர் 0 வரும். ஒற்றை சார்பாக இருந்தால் ஆன்சர் 0 வரும். இதே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இதை வந்து இன்டகரல் -a to +a f of x dx twice into integral 0 to a f of x dx இப்படி எழுதி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இப்படிலாம் செய்யலை, வேறு எப்படி சார் செய்ய போகிறோம், வேறு எப்படி செய்ய போகிறோன்னா இன்டகரல் -a to +a f of x dxனா integral 0 to a f of x plus f of minus x into dx இப்படிங்கிற கொஷினை இப்படி மாற்றி எழுதி இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி உடனடியாக ஆன்சர் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அப்போ கொஷினை ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஈக்குவல் டு, இல்லை கொஷின்னாவும் அதை எழுதிங்க, இன்டகிரல் -a to +a f of dx இன்டகிரல் 0 to a எழுதி f of x plus f of minus x dxன்னு எழுத போகிறோம். ஸோ அப்போ இங்கே கொஷினை பாருங்கள், -5 to +5 நம்ம எப்படி எழுதணும், இன்டகிரல் 0 to π f of x, கொஷின் தான் f of x, பார்த்து எழுதுங்க, cos square x divided by 1 plus a power x plus அதுக்கப்புறம் f of minus x. ஸோ அப்போ எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் மைனஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா காஸ் ஃபங்க்ஷனோ சீக்கண்ட் ஃபங்க்ஷனோ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் காஸ் எக்ஸ் தான், அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸு. ஸோ கொஷினில் போய் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு எழுதுவோம். ஸோ அப்போ டெஃபினட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது காஸ் ஸ்கொயர் எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் dx. இது f of x, இது f of minus x. ஸோ இது எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா இன்டகிரல் 0 to π cos square x divided by 1 plus a power x plus cos square x இருக்காங்க, அதை அப்படியே எழுதுங்க, cos square x இருக்கு எழுதியாச்சு, divided by a power minus xனா 1 divided by a power x எழுதலாம். ஸோ அப்போங்க 1 plus 1 divided by a power x எழுதிட்டு dx எழுதிடுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் தான், இது நேராகவே எழுதலாம், அண்டர்ஸ்டுட் தான் இது. a power minus xனா 1 by a power x. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல இன்டகிரல் 0 to π cos square x divided by 1 plus a power x. இங்கே எல்சிஎம் கான்செப்டை அப்ளை பண்ணோம்னா a power x cos square x divided by 1 plus a power x கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆன்சர். இதை டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள், 1 plus 1 divided by a power x, இந்த இடத்த மட்டும் பாருங்கள், cos square x divided by 1 plus a power x எப்படி எழுதலாம்னா a power x into cos square x divided by 1 plus a power x. இங்கே எல்சிஎம் கான்செப்ட் அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்க போகுது. சரி, அதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்கள் இன்டகிரல் 0 to π, இங்கே வந்து டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள், 1 plus a power x, நியூமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டர் காமன் ஆகிறதுனால நியூமினேட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ 1 plus a power x இன்ட்டு cos square x dx கிடைக்கும், 1 plus a power x கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது இன்டகிரல் 0 to π cos square x dx கிடைக்கும்.
இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டெப்லேருந்து நேராக இதை எழுதலாம். இந்த ஸ்டெப்பே நம்மளுக்கு தேவையில்லை. நேராக புரிஞ்சு போச்சுன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 + a பவர் மைனஸ் எக்ஸ் இப்படி எதெல்லாம் தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ இதை வந்து பாருங்கள், இங்கே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். இன்டெக்ரல் 0 to π இன்டெக்ரல் 0 to π காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸை ட்வைஸ் இன்ட்டு இன்டெக்ரல் 0 to π/2ன்னு எழுதலாம். ஒன்றுமே கிடையாது. இன்டெக்ரல் 0 to π நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இன்டெக்ரல் 0 to π ட்வைஸ் இன்ட்டு பாருங்கள், ட்வைஸ் இன்ட்டு இன்டெக்ரல் 0 to π/2ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதுங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் நம்ம எழுதிடலாம். ரிடக்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 எழுதிட்டோம். இன்டெக்ரல் 0 to π/2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ரிடக்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். 2 இருக்குது, இப்போ 2 மேலே 1 1/2, ஸோ அப்போ π/2, இப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் π/2 கிடைக்க பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி, இது மாதிரி மாடலில் கொஷின் மாற்றி கொடுக்குறேன், உங்களால் ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இன்டெக்ரல் -π2 + π sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 + a பவர் எக்ஸ் டிஎக்ஸ். உங்களால் இதே மாடலில் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் -a2 + a f of a dx equal to integral 0 to a f of x plus f of minus x dx அப்ளை பண்ணி உடனடியாக நம்ம ஆன்சரை செய்ய முடியும். தேங்க்யூ.